முடியாத ஆளு அவர் எங்கே பிழைப்பாங்க? இது அந்நிய அது இது கொடுமை இல்லைவா? கொடுமை இல்லைன்னு கேட்குறோம். காலையில் வராங்க, அவங்க ஏதோ 10 ரூபாய் வியாபாரம் பார்க்குறாங்க, போகிறாங்க, கடையும் கட்டி வச்சு இருக்கிறாங்க. இது என்ன கொடுமை இது? கிடக்க ரோடை போட்டு கொடுக்க வக்கில்ல. தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மோகன்குமார் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். நேற்றைக்கு காலை 9 மணி அளவில் குளித்தலை நகராட்சி செய்த அட்டூழியம் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் விதத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட இந்த பெரியோருடைய கடை ஆதரவற்றவர், 10 ரூபா காய்க்கு வகையில்லாதவர், காலையில் வந்து அவர் ஏதோ 10 ரூபா காய்க்கு வியாபாரம் செய்து ஒரு டீ குடிக்க ஒரு சாப்பாட்டுக்கென்று தொழிலை செய்துட்டு வீட்டுக்கு போய்விடுவார்கள். முடியாதவர்கள் அவர் பார்த்தாலே தெரியும். பரிதாபம் அல்லவா? என்ன கொடுமை! உங்களுக்கு சாலை விரிவாக்கணும் சொன்னால் திறமை இருந்தால் மார்த்தாண்டத்தில் 2 பக்கம் இடித்து நீங்கள் வீதி கூட்ட பார்ப்போமே. திறமை இருந்தால், அதிகாரிகள் திறமை இருக்குமானால், பாவப்பட்ட ஏழை மக்களை துரோகம் செய்கிறது. காலையில் ஏதோ 10 ரூபாய் காய்க்கு வாங்கி கொண்டு சாதனத்தை பொருளை போட்டு வியாபாரத்தை செய்து தன் குடும்பத்துக்கென்று பிழைக்கக்கூடியவர்களை பிழைக்க விடாமல் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. மாண்புமிக முதலமைச்சருடைய கவனத்தை எனக்கு பிரச்சனையை கொண்டு வருவேன். மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவரை கொண்டு வருகிறேன். இந்த பிரச்சனைக்கு நீங்கள் நிரந்தர தீர்வு காணணும். சாலையோர வியாபாரிகளை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. அவங்களுடைய உழைப்பில்லாமல் மக்கள் ஏகப்பட்ட மக்கள் பாதிப்பில் இருக்கிறது. ஆகையால் கருணை கூற வேண்டும். மார்த்தாண்டம் நெருக்கிற சாலை தான். அப்படி இருக்குமானால் இரு பக்கமும் தட்டி எடுத்து சாலை விரிவாக்குங்கள். அல்ல, ஏழை துரோகிகள் மக்களை துரோகம் செய்யக்கூடாது. ஏழை மக்களை துரோகம் செய்யக்கூடாது. இல்லைங்க ஒன்று சொல்லுங்கள், டெய்லி 500 ரூபா கொடுத்துருங்க, அவங்க இங்கே வரமாட்டாங்க. சாலை ஓர வியாபாரிகள் வியாபாரம் செய்ய பிடிக்கவில்லை என்று சொன்னால் டெய்லி 500 ரூபா கொடுங்க, அவர் வரமாட்டாருங்க. அது இல்லை என்று சொன்னால் சாலை ஓர வியாபாரிகளை வாழ விடுங்கள் என்று கேட்டு இப்போ இவ்வளோதான் பேசுகிறேன். மனு அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு எடுத்து அதாவது நகராட்சி கொண்டு போனதான பறிமுதல் செய்ததான பொருட்களை இவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்கிறது. ஆனால் நேற்றுக்கு எத்தனை மணிக்கு எடுத்தீங்க? 10 மணிக்கு. யாரில் வந்திருந்தாங்க? யாரும் இப்போ நகராட்சி இருந்த எல்லாம் வந்து அப்படி தானே எல்லா கடையும் எடுத்துருக்காங்க. பொருள் எதாவது எடுத்துகிட்டு போனாங்களா? ஆகையால் நீங்கள் கேட்டீர்கள். இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் கட்ட வேண்டும். சாலை ஓர வியாபாரிகளை வாழ விட வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று எச்சரித்து பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.